ஹே ஆல், பாண்டிச்சேரியில நாங்க தங்கின பீச் ரெசார்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதோட சின்ன கிளிப்ஸ் தான் இப்ப நீங்க பாக்குறது. இதோட ஃபுல் வீடியோ, ரூம் எப்படி இருந்தது, அங்க எப்படி செக் இன் பண்ணோம், என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 2, லேம்பல்கவ் பீச் ரெசார்ட். இங்க வந்து நாங்க போயிட்டு செக் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இது நம்ம ரெசார்ட்க்கு பின்னாடி பீச் இருக்கு. இது வந்து பிரைவேட் பீச். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே. இந்த பீச்சோட ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 PM வரைக்கும் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம ரெசார்ட்ல இருக்கிறவங்க அதை போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியாட்கள் யாரும் இந்த பீச்சை ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல இருக்கிற பீச் வந்து. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இந்த பீச் வியூல இருக்கிற ரெசார்ட்ஸுக்கான ஒரு பிரைவேட் பீச் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து பீச்சுக்குள்ள அந்த டைம் போறப்போ அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும். ரொம்ப வெயில் இருந்தாலுமே பீச்சோடைய அந்த சில்னஸ்னால எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியல. ரொம்பவே ஜாலியா தான் இருந்தது. பீச் பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்கு, யாருமே இல்ல பீச் கிட்ட. அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங் தான் நம்மளுடைய லேம்பல்கவுடைய பீச் சைட் வியூல இருக்கிற பில்டிங். இங்கதான் நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம். ஸோ உள்ள பீச்சுக்கு போன உடனே நாங்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம். 3 பேருமே ரொம்ப ஜாலியா, ஏன்னா யாருமே இல்ல அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா 3 பேரும் இறங்கி ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி பீச்ல தண்ணியில விளையாடுறோம் அப்படின்னு சொல்லலாம். பீச்ல எப்பவுமே ஒரு மேஜிக் இருக்கும். நம்ம சீஷோர்ல வந்து எழுதுறப்போ அது வந்து தண்ணி அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம். நாங்க வந்து எப்பவுமே தண்ணி வர அந்த லெவலுக்கு மேலதான் ஃபர்ஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க பாருங்க, இஷ்வா எங்களுக்கும் மேல ஏறி எழுதுறான். பட் எழுதின அந்த அடுத்த அலையே வந்து பாத்தீங்கன்னா இஷ்வா இருக்கிற இடம் வரைக்கும் வந்து அதை அழிச்சிட்டு போயிருச்சு. அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இஷ்வா இன்னுமே மேல ஏறி வந்து சீஷோர் கிட்ட அந்த சைட்ல ஏறி வந்து தண்ணி வராத அளவுக்கு வந்து எழுதுறான். ஆனா அவன் எழுதி கொஞ்ச நேரத்துல பாருங்க, திருப்பியும் அடுத்த வர ஆளை வந்து அவன் எழுதுனதை அடிச்சிரும். இது ஆக்சுவலி ஒரு மேஜிக் தான். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எழுதுறத உங்களுடைய அந்த அலை வந்து அடிச்சுட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நாங்க ரொம்ப நேரம் அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியா. ஸோ அடுத்தது வந்து நம்ம பீச்ல விளையாண்டுட்டு அப்படியே ரூமுக்கு போனா மண்ணு உப்பு தண்ணியா இருக்குன்றதுக்காக அங்க ஒரு ஷவர் செட் வச்சிருக்காங்க. அந்த செட்டப்ல வந்து இஷ்வா எல்லாருமே கொஞ்ச நேரம் அதுல நின்று அந்த ஷவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போயிட்டு குளிக்கும் போது ரூமும் ரொம்ப கிளம்ஸி ஆகாம அழுக்காகாம மண்ணாகாம இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல விஷயம் இது. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு 6:30 சன்ரைஸ் அப்படின்னு கூகுள்ல பார்த்தோம். ஸோ 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு பால்கனில இருந்து பாக்குறப்போ நிறைய போட் வந்து அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. மார்னிங் வியூ வந்து ரூம்ல இருந்து எந்திரிச்சோடனே இதை பார்க்கும்போது உடனே எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி திருப்பியும் நம்ம 6 o'clock மார்னிங் வந்து பீச் ஓபன் பண்ணிடுவாங்க, அந்த பிரைவேட் பீச். ஸோ அங்க போயாச்சு. சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போனோம். அந்த டைம்ல எங்க ரெசார்ட்ல இருந்த நிறைய பேரும் அங்க இருந்தாங்க. ஸோ நின்று பொறுமையா அங்க இருக்கிற போட் எல்லாம் பார்த்துட்டு அந்த பீச் வியூல அந்த சீக்கு நடுவில் அந்த சன் வரதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட ரெகுலர் ஷெட்யூல், ரெகுலர் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் பாக்குறதுன்றது ரொம்ப ரேரா தான் இருக்கும். நம்ம அதை அந்த அளவுக்கு அதுக்கு டைம் எடுத்து நம்ம யாருமே பாக்குறது கிடையாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாலும் சரி, இல்ல லேட் மார்னிங்கா இருந்தாலும் சரி, நம்ம யாருமே அதை இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம ட்ரிப் போகும்போதோ வெக்கேஷன் போறப்பயோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால நாங்க வந்து நைட் ஆக்சுவலி ஐப்பாட பர்த்டேயோட முடிச்சுட்டு நாங்க எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. படுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அரௌண்ட் ஒரு 2-3க்கு தான் நாங்க தூங்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மார்னிங் அலாம் வச்சு சீக்கிரமா எந்திரிச்சு நாங்க 3 பேரும் வந்து இப்போ சன்ரைஸ் பாக்குறதுக்காக வந்து நின்னுட்டோம். ஸோ ஒரு பிரைவேட் பீச், ரொம்ப அமைதியா காமா அந்த சன்ரைஸ் பாக்குறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த சன் வரும்போது பாக்குறதுக்கு. அதோட அங்க நிறைய அந்த போட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நிதானமா அழகா நம்ம வந்து சீஷோர்ல நின்று இஷா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அங்க இருக்கிற அந்த சீஷெல்ஸ் எல்லாம் வந்து அவன் நிறைய கலெக்ட் பண்ணான். நாங்க நின்று பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப ஆக்சுவலி நானும் இஷ்வாவும் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கிறோம். கரெக்டா அந்த லைட் வந்து எப்படி நீங்க அந்த சன் அந்த ஸ்கை அப்புறம் எங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும். சன் கரெக்டா வெளியில வரும்போது அந்த லைட் வந்து அப்படியே நாங்களுமே பிரைட் ஆகும். ஸோ அவ்வளோ அழகா இருந்தது. அந்த டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் வந்தது. அந்த சீஷோர் அந்த கடல் எல்லாமே ரொம்ப பிரைட்டா
ரொம்ப அழகா நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஈஸ்வா வந்து நிறைய சீஷல் பொறுக்கிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தான். நாங்க நானும் ஐப்பாவும் அங்க வந்து பீச்சுக்கு போனாலே இந்த ஃபுட் பாத் வைக்கிறது ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ நாங்க 2 பேரும் எங்களோட ஃபுட் பாத் வந்து அந்த மணல்ல வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டே, ஃபேமிலியா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இந்த ரெசார்ட் வந்து ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். என்ன பண்ணிட்டீங்க? சீஷோர்ல கலெக்ட் பண்ணீங்களா? ஷெல்ஸ். இது வந்து ரெட் வெல்வெட் ஷெல். அது என்னமோ ஒரு ஷெல் இருக்கு. அழகா இருக்குடா அந்த ஷெல். நான் நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஷெல். ஷெல். அது கலர் சூப்பரா இருக்கே, Black கலர். அது இது பிரவுன் கலர் ஷெல். குட் பாய். இங்க பாரு. இந்த ஸ்கின் பாட்டியா? அது ஸ்கின் பாட்டியா? ஸ்கின். ஸ்கின். இது பிக் ஷெல். இது பிக் ஷெல். இது ஸ்மார்ட் ஷெல். ஈஸ்வா அவன் கலெக்ட் பண்ண ஷெல்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். இந்த லேமல்கோ பத்தி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கு ரொம்ப இங்க பிடிச்ச விஷயம், இங்க ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து டெஃப் அண்ட் டம்ப். அவங்க அந்த பீப்புளுக்கு அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸ், ஃபுட் சர்வீஸ் பண்றவங்க, இதுல நிறைய பேர் இந்த இதுல நான் பார்த்த வரைக்கும் டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு அவங்க வேலை கொடுத்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். நான் இதை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அதே நேரம் வந்து அவங்கள வந்து நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒர்க் கொடுத்து அவங்க பண்றது ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. உண்மையிலே இங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு லேமல்கோ ரெசார்ட்ல. நம்ம போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது. நீங்களும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த இடத்த மறக்காம மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பாய்.